உங்களுடைய சார்பாகவும் மதிப்பிற்கினிய நாட்டு மக்களின் சார்பாகவும் வணங்குகின்றேன் சுவாமி. வாழ்த்தல்ல வேண்டுகின்றேன். மங்களம் உண்டாகட்டும் மகளே. அவையார் பாடிய பாட்டு, ஆத்திச்சூடி பாட்டு, கம்பர் பாடிய பாட்டு, கம்பராமாயண பாட்டு, மகாகவி பாரதியார் பாடிய பாட்டு, பாஞ்சாலி பாட்டு, பாரத தேசிய பாட்டு, பக்தி பாட்டு, பாடத்தினையும் படிப்பினையும் உடுத்தினது பட்டினோத்தர் பாட்டு, கருத்துக்களை ஊடியது கண்ணதாசன் பாட்டு. தமிழகத்தில் குறிப்பாக இந்த தமிழகத்தில் நாடகக்காரர்கள் வாழணும் என்பதற்காக நாடக பாட்டை குடித்தது சங்கராசாமிகள் பாட்டு. பாமரன் பாடுவது பாசப்பாட்டு, தாய்மார்கள் பாடுவது தாலாட்டு பாட்டு, கிராமிய பாட்டு, குழந்தை பாட்டு, கும்மாள பாட்டு, குத்து பாட்டு. குத்துறதுக்கு ஒரு பாட்டு, எதுக்கு? இந்த தாளத்தோட குத்துறதுக்கு. இப்படி இத்தனை வகை பாட்டு இருந்து விட்டாலும் கூட நிப்பாட்டு அப்படின்னு சொல்லாத அளவிற்கு உங்களுடைய பாட்டு அருமையான பாட்டு, ஞான பாட்டு. இப்படிப்பட்ட பாட்டுக்கு என்னோட பாட்டு எப்பேற்பட்ட பாட்டா இருக்க வேண்டும் என்பதுல குறைவில்லாத நிறைவான புகழோடு தமிழ்கிழவன் தங்கவேலனி நல்லாசியுடன் குன்றிலிட்ட விளக்கொலியாய் அந்த குமரக்கடவுள் தங்கவேலன் துணையுடன் வாழ்வாயாக. அம்மா, இதுவரைக்கும் நீங்க என்னை நேரில் கண்டது கிடையாது. இன்னைக்குத்தான் நல்லதொரு சந்திப்பு. நம் இருவருடைய சந்திப்பு இந்த ரசிக பெருமக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இருந்தாலும் இன்று உங்களுக்கு பிறந்த நாள் சார்பாக என்னோட ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு மற்றும் கதையின் முறைப்படி
எங்கள் தந்தையர் நாராயண பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு முண்டாசு கட்டிய மூத்த புலவர் பாரதி சொன்னார். நான் தமிழ் தமிழ் என்னும் போது அந்த வார்த்தை அமிழ்து அமிழ்து அப்படின்னு நினைக்குமா. அதனாலதான் தமிழ் பண்ணே தமிழ் பண்ணே தமிழ் படித்தாயா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் போது அந்த பெண் சொன்னால தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தேன் மாதிரி இணைக்கும் தமிழ் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மொழி. இப்ப நீங்க அழகா சொன்னீங்க ஒரு விஷயம், ரெண்டு பேரும் பேசும்போது அதுல நல்ல விதமான கருத்துக்கள் பிறக்கணும், அது மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில நேரங்களிலே பேசாமலும் இருந்து பழகு அப்படின்னா. ஏன்னா ஒரு சிலரை சந்திக்கும் போது எப்படின்னா அந்த நட்பு நல்லபடியா நிறைவாக பெருமையாக சந்தோஷத்தோட முடியும். ஏன்னா நட்பு என்ன சொன்னார்ல வள்ளுவர், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தில் அகநக நட்பது நட்பு. ஏன்னா ராமனுக்கும் குகனுக்கும் இருந்தது ஒரு வகையான நட்பு. ராமன் யாரு? தசரதருடைய மகன், அயோத்தியினுடைய ராஜா, வருங்கால ராஜா தசரதருக்கு பிறகு. ஆனா அப்படிப்பட்ட ராமனுக்கும் ஒரு வேடுவர் குலத்திலே பிறந்த குகனுக்கும் ஒரு நட்பு இருந்தது. என்ன நட்பு? முதலிலே ராமனை பார்க்கும் போது குகன் என்ன கொடுத்தார? ராமனுடைய சந்திப்பிலே தேனையும் மீனையும் கொடுத்தார். தேன் என்பது உயரமான மரங்களிலிருந்து மலை சிகரங்களிலிருந்து கிடைப்பது. மீன் என்பது ஆழமான ஒரு ஆத்துல குளத்திலிருந்து கிடைக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு அவர் கொடுக்கிற பொருள்ல? உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு இந்த தேனிருக்கும் இடம் போன்று உயர்வானது, உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு இந்த மீன் இருக்கும் இடம் போன்று ஆழமானது. அதனாலதான் உயர்வாக ஆழமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தேனையும் மீனையும் கொடுத்தார். இது ஒரு நட்பு. அடுத்து கர்ணனுக்கும் துரியோதனனுக்கு இருந்துச்சு ஒரு நட்பு. எவ்வளவு கெட்டவனா இருக்கட்டும் துரியோதனன், ஆனா கர்ணனுக்கு நல்லவன். ஏன்னா துரியோதனுடைய மனைவி யாரு? பானுமதி. அந்த பானுமதி அம்மாவா கர்ணனும் ஒரு நாடு சொக்கட்டா விளையாண்டு இருந்தாங்க. அப்படி ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு துரியோதனை வர்றாரு. துரியோதனனை பார்த்த உடனே கணவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா எழுந்திருச்சு மரியாதை கொடுத்தாங்க. இவர் கர்ணை அதை கவனிக்கிறார். என்ன விளையாட்டுல தோத்து போறோம்னா நம்முடைய சகோதரி எந்திரிக்கிறா போல அப்படின்னு நினைச்சு அப்படி இழுக்கும் போது தெரியாம அந்த அம்மா இடுப்புல கட்டி இருந்த அந்த முத்துச்சரத்தை பிடிச்சி இழுத்துட்டாரு. முத்துச்சரம் அவளுக்கு கீழே சிதறிடுச்சு. அவ்வளவு கெட்டவர் துரியோதனே. யாருக்கு? பாண்டவர்களுக்கு. ஆனா வந்தோடனே அந்த காட்சியை பார்த்தாரு. ஒரு சராசரி மனுஷனா இருந்தா கோபம் வந்திருக்கணும்ல. ஆனா என்ன பண்ணாரு துரியோதனே? சிதறிய முத்துக்களை எடுக்கவா அல்லது கோர்க்கவா நண்பா அப்படின்னா பாத்துங்க. அந்த நட்பு மேல அவர் வச்சிருந்த மரியாதை, அப்ப மனைவி மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை அங்கே தெரிந்தது. அப்ப இது ஒரு வகையான நட்பு. அப்ப நட்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிசர் ஊரில பிறந்த ஆண்டையாருக்கும் சோழ மன்னனுக்கும் ஒரு வகையான நட்பு இருந்துச்சு. ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே இல்லை, அதுவும் ஒரு வகையான நட்பு தான். அப்ப நட்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நிறைய வகையான நட்புகள் எல்லாம் உலகத்துல உண்டு. கிருஷ்ணனுக்கும் குச்சேலனுக்கும் இருந்தது கூட ஒரு நட்பு தான் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு எனக்கு இந்த சந்திப்பு, உங்களுடைய பேச்சு நல்வகையாக அமைய வேண்டும் அப்படின்றத என்னுடைய விருப்பம். அம்மா நல்லதொரு பேச்சு. ஏன்னா நில்ல பேசுவோம். அவர் என்ன சொல்றாரு? துரியோதனை கெட்டவன் தான் சொல்லியிருக்காங்க, துரியோதனை நல்லவன் கதை இருக்குன்ற. ஏன்னா வாசலை பார்த்து உட்கார்ந்து இருந்தவ யாரு? துரியோதனன் மனைவி. உங்க சார்பா தங்கச்சி பேசுறேன்னு நீங்க அப்படியே உட்காரு. வாசலை பார்த்து உட்கார்ந்து இருந்தா துரியோதனன் மனைவி. ஆனா வாசலுக்கு எதிர்ப்புறம், அதாவது முதுக காட்டி உட்கார்ந்து இருந்தா யாரு? கர்ணன். அதனாலதான் துரியோதன் வந்ததை கர்ணன் பார்க்கல. அதை பார்க்காம தான் துரியோதனன் மனைவி எந்திரிக்க, துரியோதன் வர்றது தெரியாமதான் குடிச்சு இருக்க வேண்டி அந்த முத்துக்கள் சிதறிச்சு. ஏன்னா நட்புண்டா அப்படி இருக்கணும். இருந்துட்டாலும் நீங்க அருமையான பேச்சு. ஏன்னா உங்ககிட்ட சந்திக்கணும்னாலே பல புத்தகத்தை பிரட்டிட்டு வரணும். இந்த இடத்துல நீங்க அனுபவம் உள்ள ஆளு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கதையை கூட எடுத்துக்கங்களேன். ஒரு சாதாரண டீ கடைக்காரு தேர்தலில் நிக்கிறாரு. யார? ஒரு தலைவரை எதிர்த்து. ஒரு தேநீர் கடைக்காரு தலைவரை எதிர்த்து நிக்கிறாரு. அப்ப அந்த தேநீர் கடைக்கு போற அந்த 4 பெரியவர்கள் என்ன சொல்றாங்க? ஏங்க, உங்க வீட்டுல உனக்கு புருஷன் கொண்டாட்டிய உங்க பிள்ளை குட்டிய உனக்கு ஓட்டு போடாது, நீ போய் தலைவரை எதிர்த்து நிக்கிறிய, இந்த சாதாரண டீ கடையை வச்சுக்கிட்டு இது உனக்கு தேவையானு கேட்க. யார்கிட்ட? இந்த டீ கடைக்கார்ட்ட 4 பெரியவர்கள் கேட்க. அப்பதான் அந்த டீ கடைக்காரர் சொன்னாரு, ஏயா அந்த தேர்தலில் நான் ஜெயிக்க மாட்டேன், அது எனக்கு எப்பயோ தெரியும். நான் தோத்து போவேன், அது எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலில் தலைவரவே எதிர்த்து நின்னான்னு ஒரு பேர் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி உங்களோட நான் பேசி ஜெயிக்கிறேன் ஜெயிக்க மாதிரி அது அப்பாற்பட்ட விஷயம்.
இந்த இடத்துல உங்களோட சரிக்கு சமமா நிக்கிறது எனக்கு ஒரு பெருமைன்னு நான் சொல்லுவேன். நன்றி நன்றி. கைத்தட்டி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இருந்துட்டாலும் உங்களை பத்தி சகலமும் தெரியும். தங்களுடைய நாடுமா? நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு. நிலம்? பூஞ்சி நிலம். ஊர்? சித்தூர். வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல். ஆமா. என்னென்ன கருந்தினை சிந்தனை கருந்தினை சிந்தனை இருக்கு. அப்ப இந்த இடத்துல காவல் கேட்கறீங்க. உங்களுக்கு பருவம்? யாருக்கு பருவம்? உங்களுடைய பருவம். என் பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். ஆமா. எத்தனாவது பருவம்? மூணாவது பருவம். மூணாவது பருவம். நீங்க பருவத்தை இப்படி வீணாக்கலாமா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? பருவத்தை வீணாக்க கூடாது. என்ன பண்ணணும்? ஏமா ஒரு பருவமுள்ள பொண்ணுங்க காவலுக்கு வரணுமா? ஏன்னா பருவம் என்பது சித்திரம், அதை பாதுகாக்க வேண்டும். பத்திரம் வருவது ஒருமுறை சாஸ்திரம், வரம்புகள் மீறிவிட்டால் உபத்திரம் தான் இல்லையா? பருவம் என்பது பூவாகி பிஞ்சாகி காயாகி கனி ஆகும். அதே பழம் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சுன்னா அழுகி போயிடும். அது மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் எல்லாத்துக்குமே ஒரு வரை வரம்பு எல்லாமே உண்டு. ஏன்னா சிலரால மட்டும்தான் சில விஷயங்கள் சாத்தியம். எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம தோத்து போறதை காட்டிலையும் முயற்சி பண்ணி அதுல தோத்து போறது அப்படின்றது ஒரு வெற்றிக்கு சமந்தான். அதனால தப்பு இல்ல. ஏன்னா ராமன் ஒரு நேரத்துல என்ன பண்ணாரு, வனவாசத்தின் போது சீதையம்மா மடியில அப்படி தலை வச்சு படுத்திருந்தார். அப்ப ஏற்கனவே சீதை மேல ஆசைப்பட்டா சயந்தன் ஒருத்தன் இந்திரிய மையன் என்ன பண்ணாரு, அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்ற எண்ணம் இல்லாமல் ஒரு தகுதியற்ற ஒரு செயல் செஞ்சார். என்ன செஞ்சாரு, காகமா மாறி அந்த அம்மா மேல உட்கார்ந்து போய் கொத்துறது. அப்ப கொத்தும் போது இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆகா நம்ம கணவர் உறங்குறாரு, பொதுவாவே உறங்குறவங்களை உசுப்ப கூடாது பாவம். அப்ப நம்ம புருஷன் உறங்குறாரு, உறங்குறவருடைய உறக்கத்தை கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர் கொத்துற வழியை தாங்கிக்கிட்டு நம்ம அமைதியா இருந்தாங்க. அப்ப இவன் கொத்துறதுல ஒரு துளி ரத்தம் அப்படின்னு தெளிச்சு ராமர் முகத்துல பட்டுச்சு. ராமர் கண் விழித்து பார்த்தார். விழிச்சு பார்த்தவர் பார்த்தாரு, ஆகா ஏதோ ஒரு நம்முடைய மனைவியே ஒருவன் காலமா மாறி துன்புறுத்துறியா, இவன் என்னடா பண்றதுன்னு பார்த்தா கையில கோதண்டம் வில்லு மட்டும்தான் இருக்கு, அம்பு இல்ல. அம்பு இருந்தா தானே வில்லத்து இருக்க முடியும். அப்ப பார்க்கும் போது அவன் நிறைய புல்லெல்லாம் இருந்தன. அந்த புல்லுல ஒரு புல்ல பிடுங்கி அதையே அப்படி அசுரமா பயன்படுத்தினாரா. அந்த காகத்தோட ஒரு கண்ணை அப்படி குத்தி எடுத்துட்டு வந்துச்சான். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, காக்கா ஒண்ணு இப்படி பார்க்கும், இல்லாட்டி இப்படி பார்க்கும், நேரம் மட்டும் பார்க்காது. ஏன்னா காக்கைக்கு ஒரு சாட்சி தான் பார்க்குமா. அப்ப அந்த வல்லவனாக இருந்த ராமனுக்கு அந்த புல் ஆயுதமா பயன்பட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு பழமொழி உருவாச்சு. அப்ப ஒரு நல்ல விஷயங்கள் சிலரால மட்டும்தான் சாத்தியம். துர்வாச முனிவர் வந்தாரு, வந்த முனிவருக்கு உணவு கொடுக்கணும். பாஞ்சாலி வச்சிருந்தது அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரத்துல என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் எத்தனை ஆயிரம் பேத்துக்கு லட்சம் பேத்துக்குனாலும் சாப்பாடு கிடைக்கும். இதுல அட்சய பாத்திரத்துல பாஞ்சாலி கிட்ட இருந்துச்சு, சூரியனை வேண்டி வாங்குறது. ஆனா பாஞ்சாலி சாப்பிட்டு அதை கழுவி கவுத்துட்டானா அதுல இருந்து எதுவும் வராது. அப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட துரியோதனே துர்வாச முனிவர் வந்தவரை பாஞ்சாலிட்ட போய் சாப்பிடுங்கன்னு காட்டி அனுப்பிவிட்டார். அப்படி அவர் சாப்பிட்டு கவிழ்த்த நேரத்துல அனுப்பிவிடார். துர்வாச முனிவர் ஏற்கனவே கொள்ளாத கோபக்காரன். இவர் வந்தார். இந்த அம்மா இந்த நேரத்துல முனிவரை பார்த்து நாங்க உபசரணம் பண்ணணும், எனக்கு பசிக்குது அப்படின்னு தன்னுடைய சீடர்களோட வந்து சொன்னார். அப்ப வேற வழி இல்லை, என்ன பண்றது, பாத்திரத்தை பார்த்தா அங்க கழுவி கவுத்தாச்சு. முனிவர் போய் நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டார். உடனே பாஞ்சாலி என்ன பண்ணாங்க, அங்கே கிருஷ்ணனை கூப்பிட்டாங்க. வந்தாரு கிருஷ்ணன். வந்தவர் என்ன பண்ணாரு, அந்த கழுவி கவுத்த பாத்திரத்தை எடுத்துட்டு வாமான்னாரு. எடுத்துட்டு வந்தா அந்த பாத்திரத்தை சரியா கழுவாம இருந்ததுனால அதுல ஒரே ஒரு பருக்க சோறும் ஒரு துண்டு கீரை இருந்துச்சான். அதை எடுத்து உலக ஜீவ அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டாரா. உலகத்துல இருக்க அத்தனை ஜீவன்களுடைய பசியும் ஆறி போச்சான். அதுல ஒருத்தர் தானே துர்வாச முனிவர். வந்தவர் சாபம் கொடுக்காம திருப்பி பண்ணிட்டார். என்னன்னா சமயோசிதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தேவைக்கேற்ப ஒரு விஷயத்தை தகுந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அது மாதிரி வந்திருக்கக்கூடிய தாங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, சமயோசிதமா பயன்படுத்துறீங்களா இல்ல எப்படி அப்படின்றது நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப ராமர் சீதை மடியில தலை வச்சு தூங்குனதுனால ஒரு காகம் வந்து தொந்தரவு பண்ணுச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் தூங்கும் போதும் ஒரு சீனம் தொந்தரவு பண்ணுச்சு இல்லையா. இப்ப ராமர் வனவாசம் போனதை பத்தி பேசுனீங்களே, ராமர் வனவாசம் போனதுக்கு காரணமா இருந்தது யாரு, கூனி. அப்படி
ராமர் மீது கூனிக்கு என்ன கோபம்? சிறு வயதுல ராமன் இருக்கும்போது களிமண்ணால ஒரு உருண்டை செய்து இந்த கூனியின் கூன் விழுந்த முதுகில் இருந்த காரணத்தினாலதான் ராமனின் பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தி 14 ஆண்டு வனவாசம் அனுப்புனது கூனி செஞ்ச செயலாகும் என்று எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. ஏன்னா கூனி தப்பாகப்பட்டவள் இல்ல. பாருங்க, தசரதனும் யாரு கோசலையும் காதல் மனம் கொள்றாங்க. யாரு? தசரதனும் ஏற்கனவே கோசலை சுமித்திரை மனைவி இருக்கு. அப்ப தசரதனும் கையையும் காதல் மனம் கொள்ளையில தசரதன் என்ன பண்றாரு? கேகை மன்னன் போய் கையைய கேட்கையில பொண்ணு கேட்கையில என்ன சொல்றாரு? ஏற்கனவே உனக்கு பட்டத்து இளவரசி கோசலை இருக்கா, அவளுக்கு பிறக்கப்பட குழந்தைக்கு தான் நீ பட்டம் கட்டுவ. பட்டத்து இளவரசி இளவரசியா பட்டத்து ராணியா? பட்டத்து இளவரசி பட்டத்து ராணி. இளவரசினா மன்னருடைய மகள் இளவரசி, மன்னனுடைய மகன் இளவரசன், மன்னனுடைய மனைவி மகாராணி. மகாராணி பட்டத்து ராணி. ராணி வேற, இளவரசி வேற. அப்ப கோசலைக்கு பிறக்கப்பட குழந்தைக்கு தான் நீ பட்டம் கட்டுவ. என் மக கையைய உனக்கு திருமணம் அளித்து கொடுத்தாலும் நீ என் மகளுக்கு வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கா பட்டம் கட்டுவேன்னு கேட்ட. அப்ப ராமர் என்ன பண்றாரு? தசரதன் என்ன சொல்றாரு? உன் வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்கு பட்டம் கட்டுறேன் என்று கூறுகிறார். அந்த இடத்துல சாட்சிக்கு இருந்தது யாரு? கூனி. அந்த இடத்துல சாட்சிக்கு இருந்தது கூனி. ஆக இவங்க இருவருக்கும் திருமணம் முடிந்த நேரத்துல தசரதன் 100 பணிப்பெண்களை பரிசா கொடுக்கிறாரு. அதுல முதன்மை பணிப்பெண்ணுங்க யாரு? கூனி. ஆக ஒரு சாதாரண மனுஷன் வாக்கு கொடுத்தாலும் வாக்க மீறினா செத்ததுக்கு சமானம். உண்மைதானே? அப்ப அயத்தி நாட்டுக்கு அரசன் வாக்கு கொடுத்திருக்கான். எப்படி? கையையின் வயிற்றில் பிறக்கப்படும் குழந்தைக்குத்தான் பட்டம் கட்டுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். அப்ப இப்ப வந்துகிட்டு நீ ராமனுக்கு பட்டம் கட்டுறையே அப்படின்னு தெரிஞ்சுதான் கூனி கையிட்ட போய் ஏவுறா. அப்பயே என்ன வாக்கு கொடுத்தாங்க? உன் வயிற்றுல இருக்க குழந்தைக்குத்தான் வாக்கு பட்டம் கட்டுறேன்னு கொடுத்தாங்க. இந்த இடத்துல வாக்கு மாறுதுன்னு சொல்லப்பட்டிருந்தா அத கையை ஏவி விட்டவள் யாரு? கூனி. ஆனா கூனி தப்பாகப்பட்டவள் இல்ல. தசரதனின் வாக்கு மீறக்கூடாது என்றுதான் ராமனை வனவாசம் அனுப்புனதும் பரதனுக்கு பட்டம் கட்டுனது உண்மைமா? இப்ப நீங்க சொன்ன விஷயம் சரி, ஏத்துக்கிறேன். சரி, பொதுவா தசரதர் ஏற்கனவே வாக்கு கொடுத்ததுனாலதான் கைகை ராமனை காட்டி போய் சொன்னாலா? எப்படி? தசரதர் கையை திருமணம் பண்ணும் போது அவங்க அப்பா கேகைன்ட்ட வாக்கு கொடுத்ததா நீங்க சொல்றீங்க. ஆமா, அதனாலதான் ராமனை காட்டி போய் சொன்னாங்களா? அதனால அங்க யாரு சாட்சிக்கு இருந்தா? கூனி இருந்தா. அப்ப கூனி என்ன சொல்றா? சாட்சிக்கு இருந்தது யாரு? கூனி. அப்ப கூனி தானே அந்த இடத்துல நிரூபிக்கணும். ஏன்னா கையின் வயிற்றுல பிறக்கப்படுற குழந்தைக்கு தானே பட்டம் கட்டுறேன்னு வாக்கு கொடுத்திருக்கா. அப்ப கோசலைக்கு போய் கொடுத்தா கோசலை யார் வயிற்றுல பிறந்தது? கோசலை வயிற்றுல பிறந்தது யாரு? ராமன். அப்ப அவனுக்கு பட்டம் கட்டுனா ஏத்துக்கிறது ராமா? தப்பு தானே? வாக்கு கொடுத்தது எப்படி? கையின் வயிற்றில் பிறக்கப்படும் குழந்தைக்கு தானே. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வாக்கு கொடுத்ததா நீங்க சொல்றீங்க. சரி, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, கையை ராமன் கேட்ட வர என்ன? தசரதர்கிட்ட கையை கேட்டவா? அதாவது கையை கேட்கல, கேயை மன்னன் கேட்டாரு. கையை என்ன கேட்டா? கையை என் வயிற்றில் பிறக்கப்படும் குழந்தைக்கே நீங்க பட்டம் கட்டணும், அரசன் அயத்தி நாட்டுக்கு அரசனாக்கணும்னு கேட்கிறா. இல்லங்க, ஏன் தசரதர் ராமரை காட்டுக்கு அனுப்புனாரு? தசரதன் காட்டுக்கு அனுப்புனது வனவாசம். அதாமா ஏன் அனுப்புனாங்கன்னா, இங்க பட்டம் கட்டுறது ராமனுக்கு தானே. யாருக்கு? ராமனுக்கு. அப்ப பரதன் யார் வயிற்றுல பிறந்தவங்க? கைகை வயிற்றுல பிறந்தவங்க. சரி, அப்ப ராமன் கோசலை வயிற்றுல பிறந்தவங்க. ஆமா, சுமித்திரை வயசுல சத்ருகனும் லட்சுமணனும். சரி, ஆக இப்படி இருக்கையில அந்த வாக்கு கொடுத்ததுபடி ராமனாலே காட்டுக்கு போகணும். ராமனாலே காட்டுக்கு போகணும். யாருக்கு வாக்கு கொடுத்தபடி? யாருக்கு என்ன வாக்கு? நீங்க சொல்ற யாருக்கு வாக்கு கொடுத்தபடி ராமர் காட்டுக்கு போகணும்? உங்களுக்கு புரியலையா? எனக்கு புரியல. இல்ல, உங்களுக்கு புரியல. நீங்க என்ன இப்ப சொல்றீங்க? ஆமா, கையேயியோட அப்பாட்ட வாக்கு கொடுத்து கையேயினுடைய பிள்ளையத்தான் நாட்டை ஆள வைப்பேன்னு தசரதர் சொல்லி திருமணம் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்றீங்க. ஆமா, அப்ப அதனாலதான்
ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணிட்டு நிப்பாட்டினாரா தசரதரு? ஆமாமா, அப்படியா? இதே உண்மை. அப்ப ஏன் காட்டுக்கு அனுப்புனாரு? காட்டு வனவாசம் போறது ராமன் தானே. ஏன் வனவாசம் போனோம்? ஏன் வனவாசம் போகணும்னா அங்க நடந்த சம்பவம் அப்படிமா? என்ன அது புரியல, சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க தெரிஞ்சு நடிக்கிறீங்களா இல்ல என்னையவே உருட்டி பிறட்டுறீங்களா? அதெல்லாம் இதுல ஒண்ணும் உருட்டு பெறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. காரணம் வேணும்ல. இது சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான். இப்ப நான் உங்கள்ட்ட எதுவுமே பேசல, நீங்க தான் வார்த்தை சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்னதை தான் நான் கேட்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, கைகேயியோட பிள்ளையத்தான் நாட்டு ஆள வைப்பேன்னு தசரதை வாக்கு கொடுத்ததா இருந்தா ராமருக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு பண்ணி நிப்பாட்டி ஏன் காட்டுக்கு அனுப்புனார்? அப்ப ராமரை காட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன் நான். ராமரை காட்டுக்கு அனுப்புனாரு. உங்க பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த பெண் புத்தி பின் புத்தின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, இதுல என்ன அர்த்தம்னு, பெண் புத்தி பின் புத்தி இல்ல, பெண் புத்தியை பின்பற்றுன்னு அர்த்தம். பெண் புத்தியை பின்பற்று. அம்மா நான் பேசல, தப்பா நினைக்க வேணாம், சும்மா சொல்லுங்க. அதனால ஒண்ணு இல்ல. உங்களை பெண் புத்தி பின் புத்தின்னு பெண்களை இழிவுபடுத்தும் சொல்லல, மிகைப்படுத்தி சொல்வதே வழக்கம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு கூட எடுத்துக்கங்க. இதுல என்ன ரகம்னு ஏன் நான் உங்களை சொன்னேன்னா, போக போக தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் வந்துகிட்டு பல ஆளுகளை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்குதான் நாங்க இந்த கலை உலகத்துக்கு வந்திருக்கோம். இருந்தாலும் பெண் புத்தி பின் புத்தின்னு மிகப்படுத்தி சொல்வதே அவ்வளோக்கம் தப்பான எண்ணம்லாம் இல்ல. இல்ல அதெல்லாம் மேடைக்கு வந்துட்டோம். இதுல வந்து நாங்க முன்னாடி வந்து நாங்கெல்லாம் அப்புறம் எங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் எல்லாம் பேசல எதிர்த்து. யாரு எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க தானே முத்தப்பாண்ணே, ஆறுமுகப்பா, பரிச்சூர் பழனியப்பை மாமால நான் 15 வயசுல வழியா நடிக்கல சந்திச்சுட்டேன். அதனால அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுகளை நாங்க சின்ன ஆளுங்க வந்து எதிர்த்து பேசலையா, சண்டை போடலையா? அதனால மேடைக்கு வந்து வயதோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. திறமை, உங்களுடைய கதாபாத்திரம் என்னமோ நான் தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்க பேசணும். இப்ப நீங்க தப்பாவோ குறைவாவோ எதுவும் நான் பேசுறதாவும் உங்களை சொல்லலாம். நீங்க தான் சொன்னீங்க தசரதரை பத்தி. அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்து விட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புன காரணம் என்ன? ராமனை காட்டுக்கு அனுப்புன ஒரு சாதாரண சின்ன விஷயம் தானே, இது 1ஆம் வகுப்பு படம் மாதிரி தானே, ஒரு சின்ன விஷயம் தான் அது. சொல்றேன். இந்த பெண்புத்தி பின்புத்திக்கு விளக்கத்தை சொல்லிக்கிறேன். வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை. அண்ணே நீங்க தான் வெங்கடேசன் அப்படியா? இல்ல அண்ணே புராணம் நல்லா பேசுறது. நான் என்ன கேட்டிருக்கேன் நான் தான் பதில் சொல்றேன், சொல்லுங்க. வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை. இப்ப பாருங்க, வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் என்ன சண்டைனா, வாலியோட சுக்கிரவனோட மனைவிய வாலி வச்சிருக்காரு, தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டாரு. அப்ப சுக்கிரனே வாலிக்கு பயந்துகிட்டு எங்க போய் பயந்து ஒளிஞ்சிருக்கான்? ரிஷிமுக பர்வத மலைக்கு. அங்க போய் இருக்கையில இப்ப வாலியோட மனைவி என்ன சொல்றா? தாரை தடுத்து நிறுத்துறா சண்டைக்கு போகையில. ஏங்க சுக்கிரனே ராமன் துணையோடு உங்களை வம்புக்கு இழுத்து சண்டைக்கு கூப்பிடுறான், அதனால போகாதீங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வட்டியும் வாலி தாரை பேச்ச கேட்காம சண்டைக்கு போனான். முடிவில் மரணம் அடைந்தது யாரு? வாலிதான். ஆக தாரை என்ன சொன்னா? முன்னாடி நடக்கிற பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொன்னால, அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு பெண்களை உயர்வுபடுத்தும் பழமொழிதான் இது. இது மட்டுமல்ல, பாருங்க, கோவலன் கண்ணகியை மதுரைக்கு கூப்பிடுறான். எதுக்கு? வியாபாரம் பார்த்து புழைச்சிக்கிறலான்னு. அப்ப பாண்டிய நாட்டு எல்லை வரை 2 பேருமே வந்துட்டாங்க. அப்போது தற்செயலா நெடுந்தெளிய பாண்டிய மன்னனின் கோட்டையில் பறக்க விட்டப்பட்ட மீன்கொடி காத்துல அசையுது. அதை பார்த்துட்டு கோவலன் கண்ணகியை கூப்பிட்டு சொல்றான், எங்க அங்க பாருங்க கோட்டையில கொடி, கோவலன் வராதே வராதே, வந்தால் நீ மாண்டு விடுவா என்று அசையுதுன்னு கண்ணகி கோவலனை பார்த்துட்டு சொல்ல, உடனே கோவலனும் கண்ணகி பேச்சை கேட்காம மதுரைக்கு வந்தான். அங்க வெட்டுப்பட்டு செத்தியா. அது கண்ணகி பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொன்னால, அதனாலதான் பெண் புத்தி பின்புத்தின்னு. நீங்க பெண் புத்தி பின்புத்தின்னு தப்பாக நினைக்கலாம். ஏன்னா சாவித்திரி ஒரு பெண் தான். ஆனா போன புருஷனுடைய உயிரை யமவட்டணத்துக்கு போய் மீட்டிட்டு இருந்தா. அந்த தன்மை யாருக்கு இருந்துச்சு? பெண்ணுக்கு இருந்துச்சு. யாராலையும் வறுத்து கொடுக்க முடியாத இரும்பு கடலை, அந்த இரும்பு கடலைய வறுத்து கொடுத்தாங்க யாரு? அனுசிகா என்று சொல்லக்கூடிய பூ உலகிலே பிறந்த ஒரு அத்திரி முனிவருடைய மனைவி. அவளும் பெண் தான். தன்னுடைய கணவனுடைய உயிரே நியாயமற்ற தீர்ப்பாலும் சரியான விசாரணை இல்லாதாலும் போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோட மதுரை அடிச்சா நீங்க சொன்ன கண்ணகி. அவளும் பெண் தான். வேசை குலத்திலே பிறந்தாலும் தன்னுடைய கணவனை தவிர யாரை நினைச்சு பார்க்காம வாழ்ந்தா. யாரு? மாதவி. அவளும் ஒரு பெண் தான். எந்த தொடையை தட்டி காமிச்சு என்னைய வந்து உட்காருன்னு சொன்னையோ